கடவுளே, திமுக ஆட்சி முடிவதற்கு நீர்தான் அருள் புரிய வேண்டும் என்று கடவுள்கிட்ட போய் எடப்பாடி பழனிசாமி, தாவேக தலைவர் விஜய், டிடிவி தினகரன் எல்லாரும் வேண்டுதல் வச்சிருக்காங்க. சாமி சொல்லிருச்சு, சாரி மன்னிக்கவும், நான் திமுக ஆட்சி தொடர வேண்டும் என்று நான் ஏற்கனவே அவர்களுக்கு அருள் கொடுத்து விட்டேன். எப்படி கொடுத்தீர்கள், ஏன் கொடுத்தீர்கள் அவர்களுக்கு அருள் என்று இவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு சாமி சொல்லிச்சான், என் கோயிலுக்கு வர்ற பக்தனுக்கே நான் முழுசாக பாதி பேர்த்துக்கு நல்லதை செய்யாமல் வச்சுருக்கிற, பேலன்ஸாக வச்சுருக்கேன். இதில் மற்ற சாமி கோயிலுக்கு போகிறவனுக்கெல்லாம் நான் எப்படி நல்லது பண்ணுவேன்? நான் நல்லது பண்ணுறதில்ல. என்னை வணங்காதனுக்கெல்லாம் நான் நல்லது பண்ணுறதில்ல. நீங்கள் கூட பாருங்கள், உங்கள் ஜாதிக்காரனுக்கு மட்டும்தான் நீங்கள் பெரும்பாலும் நல்லது பண்ணுறீங்க, இல்லைன்னா உங்கள் சாமி கும்பிட்றவங்க மட்டும்தான் நீங்கள் நல்லது பண்ணுறீங்க. ஆனால் அவங்க அப்படி இல்லை. கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறா, என்னை வணங்குறவனுக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறா, வேறு சாமி வணங்குறவனுக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லி நல்லது செய்கிறாங்க. இப்படி எல்லா மக்களும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது மட்டும் இல்லை, அவங்க ஒற்றுமையாக வாழணும் அப்படின்னு நினச்சி அவங்களுக்காக உழைக்கிற மனசு இருக்குது பாரு, அது கடவுளுக்கு மேலே. அதனால் அதை என்னால் தடுக்க முடியல, மீண்டும் அவங்களுக்கு தான் ஆட்சிக்கு வருவாங்கன்னு அருள் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க எல்லாரும் ஏமாந்து